வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 2026 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சந்திரன் மேலேயே கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறாங்க. மனக்குழப்பம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். சரிங்களா? எடுத்த காரியத்தை வெற்றியை கொடுக்காது. உங்களோட செயல்பாடுகள்ல தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. தொழிலையும் தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. சில சமயம் மனைவிக்கு உடல்நல பாதிப்பு. இல்லைன்னா மனைவிக்கு விரயம் செய்யக்கூடிய அமைப்பு. ஆஸ்பத்திரி விரயத்தை கொண்டு வந்து நிக்க வைக்கக்கூடிய அமைப்பு. சில சமயம் குழந்தைகளுக்கு விரயம் செய்யக்கூடிய அமைப்பையும் ஏற்படுங்க. இது திருமண யோகத்தையும் அமைச்சு கொடுக்கும். அதனால தாராளமா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகத்தை இந்த வருஷம் அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனா தொழில மட்டும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா முடக்கத்தையும் தெளிவின்மையும் ஏன்டா இதை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் தொழில் மாற்றத்தையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் செயல்படும். சரிங்களா? எட்டுல உட்கார்ந்துருக்க சனி பாதகத்தை கொடுப்பாரா அப்படின்னா அட்டமத்துல இருக்க கிரகம் சனியை பொறுத்தளவுக்கு அது யோகத்தை தான் கொடுக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவன் 6ஆம் அதிபதியா இருக்கிறதுனால வேணா கொஞ்சம் கடனையோ நோய் நொடியையோ வம்பு வழக்கு பிரச்சனையோ சில சமயம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டையோ கூட்டி போகக்கூடிய அமைப்பு நல்லாவே ஏற்படும். இன்னும் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் அங்கேயே இருப்பாங்க. அது கொஞ்சம் பாதகம் தான். ஏன்னா 6க்கு உண்டானவன் 8ல போய் மறைஞ்சாங்கன்னா இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுனால நமக்கு 8 தான் போட்டு வாட்டி பதைக்கி அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு சனி மறைஞ்சிருக்கிறதா ரொம்ப சிறப்புங்க. வருமானத்தையும் லாபத்தையும் கொஞ்சம் மறைமுகமாவது கொடுத்துருவாங்க அப்படிங்கிற காரணத்தினாலதான். அப்பனா யாருக்கு தலை வணங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இழுத்துட்டு போகாது. அப்பனா தலை நிமிந்தே இருக்கலாம் அப்படிங்கிற காரணம். இந்த ராகு கேதுனால இருக்கிற பிரச்சனைகள் தான் கொஞ்சம் மனசை குழப்பி கொடுக்குற விஷயமும் சில சமயம் தெளிவின்மையே முக்கியமா அது செய்யுங்க. சரிங்களா? எதுலையுமே ஞானம் தான் கிடைக்கும், லாபம் கிடைக்காது அப்படிங்கிற எண்ண ஓட்டம் தான். இது இன்னும் எவ்வளவு காலம் இருக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு 8 மாச காலம் இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நான் பெருசா உங்களுக்கு நட்டத்தை கொடுக்காது. அப்பனா 8வது மாசத்துக்கு மேல ஓரளவுக்கு தெளிவா இருக்கக்கூடிய அமைப்பையும் நல்லா செய்யும். 7ல ராகு ஓடிட்டு இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நண்பர்கள்னால கொஞ்சம் சங்கடமும் பிரச்சனைகளும் வந்து சேருங்க. சரிங்களா? அதனால கொஞ்சம் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. மனைவி கூட வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காதீங்க. இதனால கொஞ்சம் காலம் பிரிவு வரைக்கும் கூட இழுத்து கொண்டே நிறுத்தலாம். இன்னும் ஒரு 8 மாச காலம். இல்ல அப்படின்னா மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இல்ல வேலை விஷயமா வெளியே தள்ளி போகக்கூடிய அமைப்பு, உங்க ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையுமே ஏற்படுத்துவாங்க. சரிங்களா? பூர்வீகத்துல இருக்க முடியாத அமைப்பு இது எல்லாத்தையும் ஏற்படுத்தும். சரிங்களா? முக்கியமா நம்ம மனம்னு சொல்லக்கூடிய சந்திரனும் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற காரணம் தான். 3ஆம் இட முயற்சி ஸ்தானம் பார்த்தீங்கன்னா குரு பகவானால பார்வையில் இருக்கு. அப்பனா முயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பும் சூப்பரா இருக்குங்க. அப்பனா எதுவும் புதுசா ஒரு காரியங்கள்ல செய்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கவலைப்படாம உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு தாராளமா நீங்க செய்யலாம். அதுல உங்களுக்கு வெற்றி வந்து சேரும் அப்படிங்கிற கணக்கு. சரிங்களா? ஆயுள் பலம் நல்லா அதிகமா தான் இருக்குது. சில சமயம் விபத்துகள் மூலியமா ஏதாவது பிரச்சனைகள் குடுத்தா தான் உண்டு. இல்லைன்னா ஆயுள் பலம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்துல குரு உட்கார்ந்திருக்கிறதுனால செல்வ செழிப்புக்கு கொஞ்சம் பஞ்சம் வராது. இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப ஆல்ரெடி 8ஆம் மாசம் ஆரம்பிச்சது. இன்ன வர 3வது மாசம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, கொஞ்சம் தன வரவுல அதாவது தீபாவளியில ஆரம்பிச்சது. தீபாவளிக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. அது இன்னும் 3வது மாசம் வரைக்கும் தனலாபத்தை கொஞ்சம் குறைக்கக்கூடிய அமைப்பு. எதுலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலும் நட்டமாகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஒரு 3வது மாசம் வரைக்கும். ஏன்னா அவர் வக்ரகதியில இருக்கிற காரணத்தினால இந்த பாதிப்புலாம் குடுப்பாங்க அப்படிங்கிற காரணம் தான். இல்ல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. 3வது மாசத்துக்கு மேல லாபத்துல அவர் உட்கார்ந்திருக்கிறதுனால லாபத்துக்கு உண்டான வேலையை செய்வாரு அப்படிங்கிற காரணமும் நமக்கு நல்லா இருக்குங்க. அடுத்த 9 மாசத்துக்கு அருமையா இருக்கக்கூடிய பலன் தான். சரிங்களா? நீங்க எதுல முதலீடு பண்ணாலும் லாபத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. ஆனாலும் இந்த ஒரு 8 மாசம் ஒரு மனக்குழப்பத்திலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. தாய்க்கு கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். மாமியார் இருந்தாங்கன்னா மாமியாருக்கும் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தலாங்க. குழந்தைகளுக்கும் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. சுப விரயங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. அது இன்னும் இன்னும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் சுப விரயம் தான் உங்களுக்கு பெஸ்ட்டுங்க. மற்றபடியெல்லாம் ஒரு பாதகமும் இல்லை. இருந்தும் இது ஒரு 15% அப்படின்னு தான் நமக்கு கணக்குல எடுத்துக்கலாம். மீறி போனா ஒரு 10% அவ்வளவுதான். கோச்சாரம் அதுதான் வேலை செய்யும். மீதி 75% பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களோட பிறப்பு ஜாதகம் 75% பலனை கொடுக்குங்க. அதுல தசாபுத்தி ஓடிட்டு இருக்கிறத பொறுத்து தான் மீதி நம்ம
கோச்சாரத்தோட கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஜாதகம் பார்ப்போம். உங்களோட பிறப்பு ஜாதகத்தை கொண்டு போய் ஜோதிடர்கள்ட்ட கொடுத்து எந்த கோயில் மன்னம் மிதிச்சா நமக்கு இப்போதைக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து விலக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் சிம்மராசிக்காரங்க பிள்ளையார் கோயில் வழிபாடும் பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போய் வழிபாடு எடுத்துக்கிறதும் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க பிள்ளையார் வழிபாடையே கும்பிடுங்க. அந்த கேதுனால இருக்கிற தொல்லை நீங்கும். அது நீங்கிச்சுனாவே தொழில் பெருக்கத்தையும் குடும்ப சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொஞ்சம் பெருக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? மீதி வேற ஏதாவது தேவைப்பட்டதுனாலும் கீழேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். நன்றி, வணக்கம்.